WeChatன் டென்சென்ட் மற்றும் டிக்டாக்கின் பைட்டான்ஸுக்கு அடுத்து மூன்றாவது சமூக ஊடக சேவை வழங்குநராக டெலிகிராமுக்கு மலேசியாவில் தொடர்ந்து இயங்க உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஜனவரி 2ஆம் தேதி டெலிகிராமின் உரிமத்தை அங்கீகரித்தது. அடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு உரிமம் வழங்கப்படலாம். பரிசீலனைக்கு தேவைப்படும் மேலும் சில ஆவணங்களை அனுப்ப அது கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் கூறினார். இந்நிலையில் உரிமத்துக்கு விண்ணப்பிக்க வலியுறுத்தி யூடியூப்பை நிர்வகித்து வரும் கூகுள் நிறுவனத்துடன் பேச்சு நடத்துமாறு MCMC உத்தரவிடப்பட்டுள்ளது. மோசடிகள் மற்றும் இணைய சூதாட்டம் குறித்த வீடியோக்களை காட்டி இந்நாட்டு சட்டத்திட்டங்களை மீற வேண்டாம் என்றும் அந்நிறுவனம் எச்சரிக்கப்பட்டிருப்பதாக ஃபாமி சொன்னார். ஜனவரி 1ஆம் தேதிக்குள் உரிமத்துக்கு விண்ணப்பிக்காத சமூக ஊடக சேவை வழங்குநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என MCMC முன்னதாக எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசாங்கம் இந்த உரிமத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க அனுமதிக்கும் கூடுதல் உத்தரவு இருந்திருப்பது உண்மையே என நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக இது நாள் வரை அப்படி ஒன்று இல்லவே இல்லை என மூடி மறைக்கப்பட்டது ஏன் என பிர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பிர்சக்குத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சஞ்சீவன் ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அரச உத்தரவு மூடி மறைக்கப்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அரசாங்கம் மற்றும் ஆட்சியாளர்களின் வெளிப்படைத்தன்மை குறித்த நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பும் அளவுக்கு கடுமையானது. எனவே இழந்த நம்பிக்கையை உடனடியாக மீட்டெடுக்க இவ்விஷயம் விரிவாகவும் ஆழமாகவும் விசாரிக்கப்பட வேண்டும். அரச உத்தரவை மூடி மறைத்தவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட்டு மலாய் ஆட்சியாளர்களின் மாண்பு கட்டிக்காக்கப்பட வேண்டும் என சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார். நஜீப்பை வீட்டுக் காவலில் வைக்க அனுமதிக்கும் அப்போதைய பேரரசரின் கூடுதல் உத்தரவு அடங்கிய கடிதத்தை அவரின் வழக்கறிஞர் நேற்று புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து அவ்வுத்தரவு குறித்து உயர் நீதிமன்றம் விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குவாலஸ்லங்கோர் பாசேர் பினாம்பாங்கில் நேற்று பிற்பகலில் 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி தீப்பற்றியதில் 4 காயமடைந்தனர். மேலும் 3 காயமின்றி தப்பியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. செம்பனை எண்ணெய் ஏற்றியிருந்த டாங்கி லாரி, டொயோட்டா ஆல்ஃபாட் MPV வாகனம் மற்றும் புரோட்டோன் சாகா காரை மோதியதே விபத்துக்கு காரணம். காயமடைந்தவர்கள் முறையே லாரி ஓட்டுநர், கார் ஓட்டி மற்றும் MPV வாகனத்தில் பயணித்த 2 ஆவர். காயமின்றி தப்பிய 3 2 குழந்தைகள், மற்றொருவர் குடும்பம் மாது. 15 நிமிடங்களில் தீ அணைக்கப்பட்டது. பினாங் கடா பேரா மக்களே, GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 இருந்து 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராங் ஜெயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள். திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள். சமூக ஊடக நேரலையில் போலி சுடும் ஆயுதங்களை விற்று வந்த கும்பல் ஜோஹர் பத்துப்பஹாட்டில் சிக்கியுள்ளது. பாரிட் சூலோங்கில் உள்ள ஒரு கடை வீட்டில் அதிரடி சோதனை நடத்தியதில் 155 போலி சுடும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. அதிகாரிகள் வருவதை எப்படியோ தெரிந்து கொண்டு போலி ஆயுதங்களை கடையிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்ற அவர் முயன்றதும் குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவ கீழ் மாடியில் கைபேசி உபரிப்பாகங்களையும் மேல் மாடியில் போலி சுடும் ஆயுதங்களையும் அவர்கள் விற்று வந்துள்ளனர். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அப்பொருட்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக 70 ரிங்கிட் முதல் 430 ரிங்கிட் வரை அவர்கள் விற்று வந்துள்ளனர். இந்நிலையில் 25 முதல் 33 வயது வரையிலான 3 பணியாளர்கள் விசாரணைக்காக கைதாகினர். அவர்களை கேட்டால் பொம்மை துப்பாக்கியை விற்பதொன்றும் தவறில்லையே என பதில் வந்துள்ளது. 9 ஆண்டுகளாக கனடாவின் பிரதமராக இருந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அக்டோபரில் நடைபெறும் பொதுத் தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சிக்கு தலைமை தாங்க தாம் சரியான ஆள் அல்ல என கூறி அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டார்.
ஆளும் கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை கனடிய நாடாளுமன்றமும் மார்ச் 24 வரை முடக்கப்படும் என்றார் அவர். 11 ஆண்டுகளாக லிபரல் கட்சியின் தலைவராக உள்ள ட்ரூடோ அண்மைய காலமாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வந்தார். வரியை உயர்த்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தது தொடங்கி கூட்டணி அரசாங்கத்திலிருந்து முக்கிய பங்காளிகள் வெளியேறியது மற்றும் கருத்து கணிப்பில் அவரின் செல்வாக்கு பாதாளத்திற்கு சரிந்தது என அப்பட்டியல் நீளுகிறது. குறிப்பாக அடுத்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி படுதோல்வி காணும் என கருத்து கணிப்புகள் கூறுவதால் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என சொந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவருக்கு நெருக்குதல் அளித்து வருகின்றனர். இவ்வேளையில் லிபரல் கட்சிக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ட்ரூடோ பிரதமராக தொடருவார் என்பதால் ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் போது இவரே பிரதமராக இருப்பார். 43 வயதில் உலகின் மிக இளவயது பிரதமர்களில் ஒருவராக 2015 பதவியேற்ற ட்ரூடோ அடுத்த 2 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று கனடாவின் நீண்டகால பிரதமர்களில் ஒருவராக பெயர் பெற்றுள்ளார். இவரின் தந்தை பியர் ட்ரூடோவும் கனடாவின் முன்னாள் பிரதமராவார். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் நிலக்கரி சுரங்கத்தினுள் எதிர்பாராத விதமாக வெள்ள நீர் புகுந்ததால் ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளனர். 300 அடி ஆழத்தில் அவர்கள் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. பேரிடர் மீட்பு குழுவினரால் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இராணுவத்தை வரவழைக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு ராட்சச மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீர் இறைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. சிக்கிக் கொண்டுள்ளவர்களின் எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை என்றாலும் 10க்கும் குறைவானவர்களே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என அதிகாரிகள் கூறினர். வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் நிலக்கரி சுரங்க விபத்துகள் நடப்பது வழக்கமான ஒன்றாகும். ஆக மோசமாக 2019 மேகாலயா மாநிலத்தில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் 15 பேர் உயிரோடு புதையுண்டது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.